அப்ப ஆபிரகாமுக்கு என்ன செஞ்சிருச்சு? விசுவாசம் குறைஞ்சு போயிடுச்சு. ஏன் தெரியுங்களா? 25 வருஷம் ஆயிடுச்சு கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்து. சாராய்க்கும் விசுவாசம் குறைஞ்சு போயிடுச்சு, ஆபிரகாமுக்கும் விசுவாசம் குறைஞ்சு போயிடுச்சு. என்ன செய்யறதுன்னே தெரியல. 2 பேரும் நகைக்கிறாங்க, சிரிக்கிறாங்க. எப்படி என் வாழ்க்கையில இன்பம் உண்டாகும், எப்படி என் வாழ்க்கையில சந்தோஷம் உண்டாகும்னு சொல்லிட்டு ஆபிரகாமையும் சாராயும் கர்த்தர் கைவிடவே இல்லை. 10 வருஷம் ஆனாலும் சரி, 25 வருஷம் ஆனாலும் சரி, கொடுத்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றினார். இன்னைக்கு நீங்களும் நானும் ஆபிரகாமின் சந்ததிகளாக இருக்கிறோம். வானத்தின் நட்சத்திரங்களைப் போல, கடற்கரை மணலை போல கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை எத்தனை வருஷம் ஆனாலும் நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் அவருடைய கரத்தை கர்த்தர் விடவே இல்லை. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க 10 வருஷம் காத்து இருக்கலாம், 25 வருஷம் காத்து இருக்கலாம். ஆனா ஒன்று நிச்சயம், கர்த்தர் உங்களுடைய கரத்தை பிடிச்சிருக்கிறாரு. உங்க வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற வரைக்கும் என் தேவன் உங்களை விட்டு விலகவும் மாட்டாரு. உங்களுடைய கரத்தை கர்த்தர் விடவே மாட்டாரு. இன்னும் நடத்துவாரு, இன்னும் நடத்துவாரு. விசுவாசத்துல சோர்ந்து மாத்திரம் போகாதீங்க. வருஷங்கள் ஆகலாம், காலங்கள் தாமதமாகலாம், சோர்ந்து மாத்திரம் போகாதீங்க. நிச்சயமா கர்த்தர் எனக்கு கொடுத்ததை நிறைவேற்றுவா. நிச்சயமா கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிறதை நிறைவேற்றுவா. நிச்சயமா கர்த்தர் என்னை உயர்த்துவார் என்ற ஒரு நம்பிக்கை ஆண்டவர் மேல இந்த காலை வேளை நமக்கு உண்டாகட்டும்.